வணக்கம். நற்றினையில் நம்ம இன்னைக்கு 285வது பாடல் பார்க்க போறோம். குறிஞ்சி திணை பாடல். மதுரை கொல்லன் வெண்ணாகனார் அவர் எழுதிய பாடல். இங்க வந்து பகல் நேரத்திலையும் வரான், இரவு நேரத்திலையும் வரான். ஆனா திருமணம் என்பதை பற்றி மட்டும் பேசவே மாட்டேங்கிறான். அப்ப இந்த தலைவனை நம்ம என்னதான் பண்றது? ஊரில் அலர்த்தூற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது இரவு குறியில வந்தா அச்சமா இருக்கிறது, பகல் குறியில வந்தா ஊரார் பார்த்து பழி தூற்றுகிறார்கள், அலர்த்தூற்றுகிறார்கள். இவன் இதே மாதிரி செஞ்சுட்டு இருக்க கூடாது, திருமணம் செய்து கொள்ள வேண்டியதுதான் இனிமே அப்படின்னு சொல்லி பேசுற மாதிரி அமைந்த பாடல். கூற்று தோழி கூற்றாக வரக்கூடிய பாடல் இது. சிறைப்புறமாக தலைவனுக்கு சொல்வதை போல தலைவன் கேட்ப, தலைவிக்கு சொல்வதை போல தலைவன் கேட்ப, இதை இனிமே இதே மாதிரி நீ தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ற பாடல். இது ஒரு காட்டில் வாழக்கூடிய அந்த வேட்டுவர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு காட்சியை இந்த பாட்டுல அவங்க சொல்லியிருக்காங்க. அரவு இறை தேரும் ஆறிருள் நடுநாள் இரவின் வருதல் அன்றியும் உறவுக்கடை வன்கை காணவன் வெண்சிலை வணக்கி உளமிசை தவிர்த்த முழவுமான் ஏற்றையொடு மனைவாய் ஞமளி ஒருங்குபுடை ஆட வேட்டுவலம் படுத்த உவகையன் காட்ட நடுகார் குரம்பை தன் குடிவயிற் பெயரும் குன்றநாடன் கேண்மை நமக்கே நன்றால் வாழி தோழி என்றும் அயலோர் அம்பலின் அகலான் பகலின் வருவும் எரிபுறத்தானே. எரிகின்ற, அதாவது இங்க திணைப்புணம், இந்த காக்கக்கூடிய அந்த வயல்வெளி வழியாக அவன் பகலிலும் வருகிறான். போராததுக்கு அரவு இறை தேரும் ஆறிருள் நடுநாள் இரவின் வருதல். பாம்பு இரவு நேரத்துலதான் இறை தேடும் அப்படிங்கிறது எப்படியோ ஒரு நம்பிக்கை. நம்ம பார்க்கலாம். மாணிக்க கல்லை அது அதனுடைய விஷத்தை எல்லாம் அப்படியே குவிச்சு அது யார் மேலேயும் பிரயோகிக்கப்படாத அல்ல உபயோகிக்கப்படாத விஷம் கொஞ்ச நாள்ல அப்படியே இறுகி அது ஒரு மாணிக்க கல்லாக ஆகிடும். அந்த மாணிக்க கல்லை ஒரு ஓரமா எடுத்து கட்டி வச்சுட்டு அதனுடைய வெளிச்சத்துல பாம்பு இறை தேடும் அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு, பழங்காலத்துல பேசப்படக்கூடிய ஒன்று. அரவு இறை தேரும் ஆறிருள் நடுநாள். ஆர்ந்த நன்றாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய இருள் சூழ்ந்த அந்த இரவு நேரத்துல பாம்புகள் இறை தேடி கொண்டிருக்கும். பாம்பு இறை தேடும் அப்படின்னா இரவு நேரம் பாம்பு இறை தேடும்னா குறுக்க குறுக்க ஓடிட்டு இருக்கும். அப்ப இது மேலேயே கால் வச்சுட்டா அந்த ஆபத்தும் இருக்கு. இருள் என்பது ஏற்கனவே ஒரு ஆபத்து, பாம்புகள் இறை தேடக்கூடிய நேரம் என்பதனால அந்த ஆபத்தும் இருக்கு. ஆனா இது எதையுமே அவன் பொருட்படுத்தல. இரவு நேரத்திலும் நம்மை பார்ப்பதற்காக வருகிறான். சரி, அவன் எப்படிப்பட்ட குன்ற நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நாட்டினுடைய வர்ணனை, குறவர்களுடைய வர்ணனை. உறவுக்கணை வன்கை காணவன். உறவுக்கணை நன்றாக கூர்மையான அம்புகளை செலுத்தி, வலிமையான கைகளை உடைய காணவன் கூர்மையான அம்புகளை செலுத்தி முழவுமான். முழவுமான்னா முள்ளமன்றி. முள்ளமன்றியினுடைய நெஞ்சில் நேராக குறிபார்த்து அம்பினை எய்தி அந்த முள்ளமன்றியை கொன்று அதை கையில எடுத்துக்கொண்டு ஏற்றையோடு, முழவுமான் ஏற்றையோடு ஆண் முள்ளம்பன்றியை கொண்டு. பெரும்பாலும் நம்ம பார்த்தோம்னா வேட்டையாடுதல்ல யாரும் பெண் விலங்குகளை வேட்டையாடுறது இல்லை, ஆண் விலங்குகளை தான் வேட்டையாடுவாங்க இல்லையா? களிறு படுத்த ஆண் மானை கொன்ற அப்படிதான். ஏன்னா பெண் பெண் அந்த இதை கொள்றது அப்படிங்கிறது அடுத்து வர சந்ததி அழிக்கிற மாதிரி. அதனால ஆண்களை ஆண் மான், ஆண் களிறு, ஆண் யானை அப்படி கொள்றதுதான் வழக்கமா இருக்கு. இல்ல ஒருவேளை மாட்டினா ரெண்டு மாட்டோம், அவ்வளவுதான். வன்கை காணவன் வெண்சிலை வணக்கி உளமிசை தவிர்த்த முழவுமான் ஏற்றையோடு. இங்க ஆண் முள்ளம்பன்றியை நேராக அதனுடைய நெஞ்சில் குறிப்பார்த்து அம்பினை எய்தி அதை கொன்று அவன் கூடவே நிறைய வேட்டை நாய்களும் வருகின்றன. இந்த வேட்டுவனுடைய கூடவே, ஏன்னா வேட்டை நாய்கள் வரும் அப்படிங்கிறத முன்னாடி சில பாடல்களை நம்ம பார்த்திருக்கோம். வேகமாக போய் அந்த இறையின் மீது கவ்வி அதை பிடிக்கக்கூடிய தன்மை என்பது, அல்லது குறைத்து அவற்றை ஓடவிட்டு பின்னாடி அம்பு எய்து அதை கொள்வதற்கு, இப்படி பல வகைகளிலும் வேட்டை நாய்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்க மனைவாய் ஞமளி. ஞமளினா நாய். மனையோடு இவனோடு வீட்டிலேயே வளரக்கூடிய, வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த நாய் எல்லாம் ஒருங்கு புடைந்து வர நன்றாக ஒரு இறை மாட்டி விட்டது, முள்ளமன்றி மாட்டி விட்டது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு அவன் அதை எடுத்து தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு நடுகார் குரம்பை தன் குடிவயிற் பெயரும். காட்டின் நடுவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டப்பட்ட கால்களை உடைய குரம்பைனா 4 பக்கமும் கால் நட்டு மேல குடிசை எழுப்பியிருக்கக்கூடிய அந்த அமைப்பு. குடிவயிற் பெயரும் குன்றநாடன். இப்படிப்பட்ட குன்ற நாட்டை சேர்ந்தவனாகிய நம் தலைவன். அவ்வளவுதான். இந்த வேட்டுவனுடைய அந்த காட்சியை காமித்து இப்படிப்பட்ட குன்ற நாட்டை சேர்ந்தவனாகிய அவனுடைய நன்மை, அவனுடைய நட்பு நமக்கே நன்றால் வாழி தோழி. நன்றால் அப்படிங்கிறது இங்க
இழிவுதான், இழிவு சிறப்பு. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா இருக்கு நீ பண்றது அப்படின்னு சொல்றது வந்து பாசிட்டிவா சொல்றது இல்லை, நேர்மறையான ஒரு பாராட்டு இல்லை. ரொம்ப நல்லா இருக்கே, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இழிவாக சொல்லுவதை போல. நன்றால், நமக்கு ரொம்ப நல்லது. பகல்லையும் வரான், ராத்திரி பகல்ல வரான்னா திணைப்பணம் காப்பதற்கு எல்லாரும் இருக்கும்போது பகல்ல வரான், எல்லாரும் பார்த்து அம்பல் அலர் தூற்றுகிறார்கள். இரவுல பாம்பு இரை தேடக்கூடிய நேரத்துல வரான், அப்பவும் அது அச்சம் தருவதாக இருக்கிறது. இப்படிப்பட்டவனாகிய தலைவனுடைய நட்பு நமக்கு ரொம்ப நல்லதுதான் அப்படிங்கிறான். இப்போ இது ஏன் என்ன உள்ளுரை அப்படின்னா, அவன் எப்படி ஒரு வேட்டுவன் தன்னுடைய நாய் புடை சூழ வந்து அந்த முள்ளம்பன்றியை கொன்று எடுத்து கொண்டு போகிறான் வீட்டுக்கு, அது போல மனம் புரிந்து பிறரும் பாராட்டும்படியாக அவனுடைய குடி மகிழும்படியாக தலைவியை அவன் கூட அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கறதுதான் இங்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பொருள். சரி, இதுதான் இந்த பாடல். இரவிலும் வருகிறான், பகலிலும் வருகிறான், ரொம்ப நல்லா இருக்கு அவனுடைய நட்பு. ஆனால் இது இப்படியே நீடிக்க கூடாது. உடனடியாக அவன் உடன்போக்கு அழைத்து கொண்டாவது போய் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தோழி வந்து சொல்றான். தலைவன் சிறப்புறமாக இருந்ததை கேட்டுக்கொள்கிறான். அதான் இந்த பாடல். அரவு இறை தேரும் ஆறிருள் நடுநாள் இரவின் வருதல் அன்றியும் உறவுக்கணை வன்கை காணவன் வெண்சிலை வணக்கி உளமிசை தவிர்த்த முழவுமான் ஏற்றையொடு மனைவாய் ஞமளி ஒருங்கு புடை ஆட வேட்டுவலம் படுத்த உவகையன் காட்ட நடுகார் குரம்பை தன் குடிவயிற் பெயரும் குன்றநாடன் கேண்மை நமக்கே நன்றால் வாழி தோழி என்றும் அயலோர் அம்பலின் அகலான் பகலின் வருவோம். அயலோர்னு சுற்றி இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கள், வீட்டுல இருக்கவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க. அம்பலின், அவர்கள் அம்பல் துற்றுகிறார்கள். அம்பல்னா இன்னும் அது அலராக மாறவில்லை, குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். அலர்னா வெளிப்படையாக பேசுறது. அம்பலின் அகலான், அவங்க அப்படி பாக்குறது தெரிஞ்சும் கூட அவன் அகலவில்லை, பகலிலும் வருகிறான் அப்படிங்கறத வந்து இங்க சொல்றான். பகலிலும் வருவும் எரிபுறத்தானே. இப்படிப்பட்ட நட்பை நாம் கொண்டிருக்கிறோம், ரொம்ப நல்லது அப்படிங்கிறான். சரி, அடுத்த பாடல் போலாம். பாலை திணை பாடல். இது வந்து தலைவன் பொருள் வயிறு பிரிந்து போயிருக்கிறான். இப்போ தலைவி வந்து வருத்தப்படுறான். என்னது இது, முள்ளம்பன்றியா? ஓகே ஓகே. துறை குருமாவிற் பாலம் கொற்றனார் இவர் எழுதிய பாடல். அவன் வந்து வருத்தப்படுறா, தலைவன் பொருள் வயிறு பிரிந்து போயிருக்கிறான், தலைவி என்னுடைய உயிரே போயிடும் போயிருக்கிறதே என்று சொல்லி வருத்தப்படுகிறாள். அப்ப தோழி அவளை ஆற்றி வைக்கிறாள். எதற்காக அவன் போயிருக்கிறான்? அப்படி பொருள் தேடி சென்று வந்தால் தானே இந்த உலகத்துல வந்து சிறப்பான இல்லறம் நடத்த முடியும். நீயும் இன்னும் அழகான அணிகலன்களை அணிந்து கொள்ளலாம். அதோடு நம்மை நாடி இருப்பவர்கள், நம்முடைய உறவினர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டியும், நல்ல இல்லறம் நடத்த வேண்டியும் பொருள் அவசியம் இல்லவா? அதனால அதை தேடி தானே போயிருக்கான். நீ அதுக்காக எல்லாம் கவலைப்பட்டு இப்படி அழக்கூடாது அப்படின்னு சொல்லி தோழி அவளை தேற்றுகிறாள். அதான் இந்த பாடல். ஊசல் ஒன்குழை உடைவாய் தன்ன அத்த குமிழின் ஆய் இதழ் அலறி கல்லறை வரிக்கும் புல்லென் குன்றம் சென்றோர் மன்ற செலியர் என் உயிர் என புனையிழை நெகிழ விம்மி நொந்து நொந்து இணைதல் ஆன்றிசின் ஆயிழை நினையின் நட்டோர் ஆக்கம் வேண்டியும் ஒட்டிய நின்தோள் அணிபெற வரக்கும் அன்றோ தோழி அவர் சென்ற திறமை. அழகா சொல்றா இல்ல. ஊசல் ஒன்குழை, உடைமரங்கள் இருக்கிறது. அவன் சென்ற வழி என்பது பாலை நில வழி இல்லையா? பாலை நில வழியில வந்து உடைமரங்கள், காய்ந்த உடைமரங்கள் இருக்கின்றன. அந்த உடைமரங்களுக்கு பக்கத்திலேயே குமிழ மரமும் இருக்கிறது. அப்போ அந்த குமிழ மரம் வந்து இன்னும் கொஞ்சம் உயரமா இருக்கும், உடைமரங்கள் கொஞ்சம் குட்டையா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த குமிழ மரத்தினுடைய மலர்கள், ஆய்ந்த இதழ்களை உடைய அந்த மலர்கள், அது பார்ப்பதற்கு ஒரு ஜிமிக்கி போல இருக்கும். அந்த குமிழ மரத்தினுடைய மலர் இது பார்த்தா தெரியுது பாருங்க. அது மேலிருந்து டொப் டொப்புன்னு அப்படி விழுது கீழே. கல்லுன்னா ஒரு ஆரவாரம் இல்லையா? அந்த ஓசை வரும்படியாக மேல இருந்து டொப்புன்னு அப்படியே விழுது காய். அந்த மலர் வந்து நல்ல திக்கான பூவா இருக்கும், அடர்த்தியான பூ. அதனால அது வந்து மேல இருந்து அப்படி விழும்போது இந்த ஓசையும் கேட்கிறது. கூடவே உடைமரங்கள்ல அது மாட்டிக்குது. அந்த மலர்கள் வந்து உடைமரங்கள்ல மாட்டி அப்படியே நிக்குது. அது பார்ப்பதற்கு பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய காதணி போல, தொங்குகின்ற குழைகளை போல அவை காட்சி அளிக்கிறதா. ரொம்ப அழகா இருக்கு இந்த வர்ணனை. ஊசல் ஒன்குழை உடைவாய்த்தன்ன, உடைமரங்கள் எல்லாம் ஊசலாடுகின்ற குழைகளை, பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய குழைகளை அணிந்திருப்பதை போல குமிழ மரத்தினுடைய அழகான மலர்கள் மேலிருந்து அப்படியே கீழே சிதறுகின்றன. கல்லன் கீழேயும் அது சிதறுகின்றது. அப்படிப்பட்ட வழியாக அவன் சென்றிருக்கிறான். கல்லறை வரிக்கும் புல்லன் குன்றம். புல்லன்னா இங்க வந்து பெரும்பாலும் பாலநில வழியை வந்து வறட்சி மிகுந்த வழியாக வர்ணிப்பதுதான் மரபு. அதனால புல்லன் குன்றம், வறட்சி மிகுந்த அந்த வழியில அவன் போயிருக்கிறான்.
சென்றோர் மன்ற, அவன் அப்படி போயிட்டான். செலியர் என் உயிர், என் உயிரே போயிடும் போல இருக்கு இனிமே என்று சொல்லி நொந்து நொந்து நீ அழுது கொண்டே இருக்கிறாய். எதற்காக அழுகிறாய்? எதுக்காக நீ அழுற? இப்ப அவன் போகலன்னா என்ன ஆகும்? பொருள் இருக்காது. பொருள் இல்லைன்னா சிறந்த இல்லறத்தை நடத்த முடியாது. நாடு யாராவது வந்து உதவி கேட்டால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. நீயும் அழகான அணிகலன்களை அணிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே. அப்புறம் வந்து நீ அழுது ஏங்காதே அப்படின்னு சொல்லி சொல்றா. புனை இழை நெகிழ விம்மி விம்மி நொந்து நொந்து, உன்னுடைய புனைந்திருக்கக்கூடிய இழை அணிகலன்கள் எல்லாம் நெகிழும்படியாக நீ நொந்து நொந்து அழுவதை நிறுத்திக்கொள். இணைதல் ஆண்ட்ரிஸின் ஆயிழை, இப்படி இருக்காதே, இந்த மாதிரி அழுதுட்டே இருக்காது. கொஞ்சம் நினைச்சு பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவன் எதுக்காக போனான்னு யோசிச்சு பாரு. நட்டோர் ஆக்கம் வேண்டியும், நட்டோர்னா உறவினர்களை காப்பாற்ற வேண்டியும், அல்லது தன்னை நாடி வந்தவர்களை காப்பாற்ற வேண்டும். இங்க இவளுமே அவளை நாடி வந்தவள் தான், அதனால அவளை காப்பாத்துறதுக்கும் அவனுக்கு பணம் வேணும். நட்டோர் ஆக்கம் வேண்டியும் ஒற்றிய நின்தோள் அணி பெற வரக்கும் அன்றோ, உன்னுடைய தோள்கள் இன்னும் அழகு பெற வேண்டும் என்பதற்காக அல்லவா அவன் போயிருக்கிறான். அதனால நீ அவன் போயிட்டான் என்னோட உயிரே போயிடும் நினைச்சு நினைச்சு நீ வருந்தாது. எப்படி உடைமரங்கள்ல குமிழ மரங்கள் விழுந்து அவை அழகு செய்கின்றதோ அதே போல அவன் மீண்டும் விரைவாக பொருள் தேடி திரும்பி வந்து உன்னை அழகுபடுத்துவான் அப்படின்னு சொல்லி தோழி அவளை ஆற்று வைக்கிறாள். சின்ன பாடல், ஆனா அழகான பாடல். இந்த குமிழ மரம் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கோம். மான் இறை தேரும் அப்படின்னு ஒரு பாட்டுல வந்து நற்றினையிலேயே முன்னாடி வந்திருக்கு. குமிழம், குமிழம் வந்து தச்சர்கள் நிறைய பயன்படுத்தக்கூடிய மரம் அப்படின்னு குறிப்பு கொடுக்குறாங்க. நமக்கு தெரியல, பெரும்பாலும் நம்ம அந்த குமிழ மரம் இங்க சென்னையில எனக்கு பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல. குமிழ மரம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல. சரி, அடுத்த பாடல் நெய்தல் திணை பாடல். இது ரொம்ப அழகான பாட்டு. முதல்ல பகல் குறி இரவு குறி அப்படின்னு வரும் பொழுது, இரவு குறியில வந்தான்னா அவன் எங்கேயாவது நின்றுட்டு ஏதாவது ஓசையை எழுப்புவான். இவங்க வீட்டுல இருந்து கிளம்பி போய் அவனை பார்ப்பாங்க. இரவு குறியில அதுதான் வழக்கம். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நின்று ஏதாவது ஒரு சத்தத்தினுடைய இதை வந்து இவங்க ஒரு ஒரு அடையாளமா சொல்லி வச்சிருப்பாங்க. குயில் கத்துற மாதிரி கத்து, இல்லைன்னா ஏதாவது ஒரு கல் போடுற மாதிரி ஒரு ஓசைப்படுத்து, நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி போய் பார்ப்பாங்க. அது இவங்களுக்கு மட்டும் தெரிகிற ஒரு சந்தேக குறி. அது அது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி. ஆனா இப்ப வந்து அவள் எச்சரிக்கப்பட்டு விட்டாள். வீட்டுல காவல்ல வச்சுட்டாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு அவன் வரான் போக்குறாங்க பாக்குறாங்க அவங்க அப்படிங்கிறது. அதனால இப்ப வீட்டுல காவல் வச்சாச்சு. இப்ப வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கா. இப்ப அவன் வரான், அவன் வரதா இவன் நினைக்கிறா, அவன் வரல. ஆனா இப்ப வந்து வரல, ஏன்னா இவ எச்சரிக்கப்பட்டு விட்டாள் என்பது அவனுக்கும் தெரியும். அதனால அவன் வரல. ஆனால் பறவைகளுடைய ஒலி ஏதாவது கேட்டாலும் இரவு நேரத்துல பெரும்பாலும் ஒலிகள் நல்லா துல்லியமாக கேட்கும் இல்லையா. ஊரடங்கி போயிட்டதுனால இரவுல எந்த ஓசை இருந்தாலும் அது துல்லியமாக கேட்கும். இரவினுடைய ஓசையில எது விழுந்தாலும் துல்லியமா கேட்கிற பாட்டை நம்ம வந்து குறுந்தொகையில பார்த்தோம். மலை மேல இருக்கக்கூடிய நொச்சி பூ உதிர்ந்து அந்த உதிர்கிற ஓசையை கேட்டவாறே நான் இரவெல்லாம் படுத்திருந்தேன் அவனை நினைத்தபடி அப்படின்னு ஒரு பாட்டு வந்து வந்தது. இப்போ இங்க வந்து ஏதோ ஒரு பறவையினுடைய ஓசை கேட்கிறது. இந்த பறவையினுடைய ஓசை மணி ஓசை போல இருக்கு. இரவுல ஒலி எழுப்பக்கூடிய அந்த பறவையினுடைய ஓசை மணி ஓசை போல இருக்கிறது. இவளுக்கு என்ன நினைச்சுக்கிறா, வீட்டுக்குள்ள இருக்கிறவ தலைவனுடைய தேர் தான் வருது போல இருக்கு அப்படின்னு. அதனால அதை சொல்றா, அவன் வந்து தோழிகிட்ட சொல்றா, இப்ப எந்த ஓசையை கேட்டாலும் எனக்கு வந்து அவனுடைய தேரினுடைய மணி ஓசைதான் வருவதை போல மனம் துடுக்கென்கிறது. அவன் வரப்போறது இல்ல, வீட்டுல காவலும் அதிகமாயிடுச்சு, அதனால என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்றது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான பாட்டு. இரவு நேரத்தில் தூங்காமல் தலைவி விழித்திருக்கக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கு. நம்ம நிறைய பாட்டு ஏற்கனவே பார்த்திருக்கோம். முக்கியமான ஒரு பாட்டு இதுல இருக்கு, குறுந்தொகையில தான் பார்த்தோம். அதையும் ஆ முட்டுவேன் கொல் தாக்குவேன் கொல் ஒரேன் யானும் ஓர் பெற்றி மேலிட்டு ஓ ஆ ஆ ஒல் என கூவேன் கோல். ஓங்கி கத்தட்டுமா, ஓங்கி கத்தணும் போல இருக்கு. இந்த ஊர் வந்து என்னுடைய துன்பத்தை அறியாமல் தூங்கி கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த அவ சொல்ற மாதிரி ஒரு பாட்டு நம்ம வந்து குறுந்தொகையில பார்த்தோம். இங்க வந்து இந்த நெய்தல் திணையில இரவு குறியில் இருக்கக்கூடிய தலைவி சொல்றான். விசும்பு உரள் புரிசை வெம்ப முற்றி பைங்கண் யானை வேந்து புறத்து இருத்த நல் எயிலுடையோர் உடையும் என்னும் பெருந்தகை மறவன் போல கொடுங்கழி பாசடை நெய்தல் பனி நீர் சேர்ப்பன் நாம முதலை நடுங்கு பகை அஞ்சான் காமம் பெருமையின் வந்த ஞான்றை அருகாது ஆகி அவன் கண் நெஞ்சம் நல்லன் கங்குல் புல் ஒலி கேட்டொரும் தேர்மணி தெள்ளிசை கொல் என ஊர்மடி கங்குலும் துயில் மறந்ததுவே. கடைசியில ஒரு 4 வரை தான் நம்ம முதல்ல பார்த்தது. காமம் பெருமையின் வந்த ஞான். முன்னாடி எல்லாம் அவன் எதை பற்றியும் அஞ்சாமல் அவன் வந்து கொண்டே இருந்தான். அவனுக்கு அச்சம் என்பதே கிடையாது. எப்படி வந்து ஒரு
ஒரு வேந்து, ரெண்டு ரெண்டு பகைவேந்தர்கள் இல்ல, ஒரு பகைவேந்தன் கோட்டைக்குள்ள இருக்கான், இன்னொரு பகைவேந்தன் வெளியில இருந்து முற்றுகையிடுகிறான். வெளியில இருந்து முற்றுகையுடைய இடவன் வந்து என்ன ஒரு சின்ன ஒரு அசைவை செய்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறவன் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த மதில் மேல் நின்று அதை காக்க வேண்டும் என்கிற துணிச்சலோடு இருப்பான். அதே போல முன்னாடி என்ன ஒரு கொடுமை இருந்தாலும், என்ன பகை இருந்தாலும், அவன் என்ன காவல் இருந்தாலும் அஞ்சாமல் வந்து கொண்டிருந்தான். அதனால நம்ம வந்து தைரியமா இருந்தோம். இப்ப நாம் எச்சரிக்கப்பட்டு விட்டோம். இப்ப அவன் வரல. ஆனால் அவன் வருவதை போல தேர்மணி கேட்பதை போல புள்ளினுடைய குரல் ஒலிக்கிறது அப்படிங்கிறான். நல்லன் கங்குல் புல் ஒலி கேட்டொரும் தேர்மணி தெள்ளிசை கொல். அவனுடைய தேருடைய மணிதான் ஒலிக்கிறதோ என்று சொல்லி ஊர்மடி கங்குலும், ஊர் மடிந்திருக்கக்கூடிய, ஓர் தூங்கக்கூடிய இந்த இரவு பொழுதிலும், நடு இரவு பொழுதிலும் துயில் மறந்ததுவே, என்னுடைய நெஞ்சம் துயில் மறந்ததாக ஆகிவிட்டது. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் வந்து முதலைக்கும் அஞ்சாத பகைவனை போல, அந்த பெரும்பாலும் அந்த கோட்டை அகழியை சுற்றி இருக்கக்கூடிய அகழிகள்ல முதலைகளை எல்லாம் நீந்து விட்டிருப்பார்கள் இல்லையா யாரும். அதாவது இந்த கோட்டை கதவு திறந்து அந்த பலகைய கீழே விரிச்சாதான் உள்ள வர முடியும், இல்லாட்டா உள்ள யாரும் வர முடியாது. அது பெரும்பாலும் மாலை நேரங்கள்ல விளக்கு வைக்கும் போது மூடிடுவாங்க. நம்ம இதுக்கும் ஒரு பாட்டு பார்த்திருக்கோம் முன்னாடி குறுந்தொகையில. கோட்டை கதவெல்லாம் சாத்துறாங்க, அந்த சப்தம் கேக்குது. இதெல்லாம் அந்த பழங்காலத்தினுடைய அந்த பழக்க வழக்கங்களை நமக்கு சொல்ற காட்சி ரீதியாக சொல்லக்கூடிய அழகான பாடல்கள். கோட்டை கதவை மூடுற சப்தம் கேக்குது, யாரும் இருக்கிறீர்களா, யாரும் இருக்கிறீர்களா என்று குரல் கொடுக்கிறார்கள். ஒருவேளை யாராவது ஊர்க்காரங்க வெளியில இருந்து மிஸ் பண்ணிட போறாங்களே அப்படிங்கிறதுக்காக, யாராவது இன்னும் வரத்துக்கு இருக்கீங்களா, பலகை எடுக்க போறோம், கதவை சாத்த போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாராக்காரர்கள் ஒலி எழுப்புகிறார்கள். அந்த சத்தம் கேக்குது தலைவிக்கு. அப்போ அதாவது அவன் ஊர்ல இருந்து திரும்பி வரணும், பொருள் வயிறு பிரிந்து போன தலைவன் திரும்ப வர வேண்டிய நேரம். காலையில வரல, மத்தியானமும் வரல, இரவு நேரத்தில் கோட்டை அடைப்பதற்கு முன் அவன் வந்து விடுவான்னு நினைக்கிறா. ஆனா கோட்டை அடைக்கும் போதும் அவன் வரல. அந்த கோட்டை கதவுக்காரர்கள் ஒலி எழுப்பக்கூடிய சத்தம் கேட்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒண்ணு பார்த்தோம். இப்ப இங்க வந்து இத போல முதலைகள் நீந்தக்கூடிய அகழி என்றும் பாராமல் அந்த கோட்டைகளை தாண்டி வந்தவன், அவனுடைய காமத்தின் காரணமாக, காதலின் காரணமாக அவன் எந்த பகையும் தாண்டி வரக்கூடிய தைரியமுடையவனாக அவன் இருந்தான். அப்படிதான் வந்துட்டும் இருந்தான் இத்தனை நாளா. ஆனால் இப்பொழுது எச்சரிக்கப்பட்டவுடன் அவன் வரத்துக்குரிய வழி இல்லை. நம்ம வெளியே போக முடியாது, அவன் வருவான் இப்பவுமே, ஆனால் நம்மளால வெளியில போக முடியாது. அதனால வெளியில ஒலிக்கக்கூடிய பறவைகளுடைய ஒலி எதை கேட்டாலும் எனக்கு அவனுடைய தேரினுடைய மணியை போலவே தோன்றுகிறது. ஊர் துஞ்சக்கூடிய இந்த நடு யாமத்தில் ஒரு சிறு ஒலி கேட்டாலும் நான் திடுக்குன்னு எழுந்துக்கிறேன், அவனுடைய தேர் தான் வந்துருச்சோ அப்படின்னு. ஏன்னா எப்படி இருந்தாலும் வரக்கூடியவன் தான் அவன். அவ்வளவு பகையையும் அஞ்சாமல் வந்து கொண்டிருந்தவன் அவன். அதனால அதாவது ஒரு கோட்டையை முற்றுகையிடக்கூடிய வீரன் எப்படி பகைவனுக்கு அஞ்சாமல், அந்த எயில்ல அத்தனை வீரர்கள் இருப்பார்கள் நமக்கு தெரியும் இல்லையா. கோட்டையில் பகை மன்னனுக்கு அந்த கோட்டையில வீரர்கள் இருப்பார்கள் என்று தெரியும். ஆனால் அதை மீறி அவன் கோட்டைக்குள்ள வருவதற்கு முயற்சி செய்து வருவதை போல அவனும் வந்து கொண்டிருந்தான். இப்போ இனிமே அவன் வரப்போறது இல்ல, ஆனால் என்னுடைய நெஞ்சம் நடுக்குறுகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல்ல தலைவி தன்னுடைய உளநிலையை சொல்கிறான். நெய்தல் திணைனாலே நிறைய உலோச்சனாருடைய பாடல்கள் தான், ஏராளமான பாடல்கள் நெய்தல் திணை சார்ந்த உலோச்சனாருடைய பாடல்கள் நற்றிணையில கிட்டத்தட்ட 25க்கு மேல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே நிறைய பாடல்கள் பார்த்திருக்கோம். இதுல உலோச்சனாருடையது நெய்தல் திணையில இது ஒண்ணு. சரி, பாட்டை ஒரே தடவை பார்த்துடலாம். விசும்பு உரள் புரிசை வெம்பமுற்றி பைங்கண் யானை வேந்து புறத்து இருத்த நல் எயிலுடையோர் உடையம் என்னும் பெருந்தகை மறவன் போல கொடுங்கழி பாசடை நெய்தற் பனிநீர் சேர்ப்பன் நாம முதலை நடுங்கு பகை அஞ்சான் காமம் பெருமையின் வந்த ஞான்றை அருகாது ஆகி அவன் கண் நெஞ்சம் நல்லென் கங்குள் புல் ஒலி கேட்டொரும் தேர்மணி தெள் இசை கொல் என ஊர்மடி கங்குலும் துயில் மறந்ததுவே. நான் துயில் மறந்தவளாக அவனுடைய தேர்தான் ஒலிக்கிறதோ என்று கேட்டுக்கொண்டபடியே படுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றா. சரி, 87 வரைக்கும் முடிச்சிருக்கோம். மீதி அடுத்த 3 பாட அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.